நல்லது. இன்று நாளிலும் கூட இன்னும் ஒரு ஓய்வு நாளிலும் கடவுளுடைய சமூகத்துல வந்து கடவுளை ஆராதிக்கும்படி ஒன்று கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். முடிவுமானவர்கள், நீங்கள் இந்த ஆராதனையில உங்களுடைய வீடியோ மூலம் நீங்கள் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நல்லது. நாங்கள் ஆராதனையை ஆரம்பிக்க முதல் நான் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சில பகுதியை வாசிக்கின்றேன். நாங்கள் செவி கொடுத்தவர்களாய் ஜெபத்தோடு ஆராதனைக்குள் கடந்து வருவோம். வாசிக்கின்றேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினாலே குணமான அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்துல ஒன்று கூடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவரையும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்லது. நாங்கள் ஜெபத்துடனே கடவுளுடைய ஆராதனைக்கு கடந்து வருவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒன்று கூடி உங்களுடைய கல்வாரி சிலுவையின் தழும்புகளினாலே குணமான உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மீது உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறின உங்களுடைய ஜனங்களாய் ஆண்டவரே, நித்திய வாழ்க்கைக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆண்டவரே, உயிருள்ள தேவனை நமஸ்கரிக்கும் பாக்கியம் பெற்ற உங்களுடைய ஜனங்களாய் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி போற்ற, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க தந்திருக்கின்ற அருமையான இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை எங்களுக்குள்ளே அதிகமாய் கொடுத்து கிறிஸ்து இயேசுவை அதிகமாய் நாங்கள் மகிமைப்படுத்தவும், அவர்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மைகளை உணர்ந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழவும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது ஆண்டவரே, இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் தாங்கி வழிநடத்தி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ள அதிகமாய் கொடுத்து உமக்குள் பலன் கொள்ளுகின்ற ஜனங்களாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரத்திலே தருகிறோம். உடைய ஆசீர்வாதமும் உடைய பிரசன்னமும் உடைய வழிநடத்துதலும் எங்களுக்குள்ளே அதிகமாய் தங்க வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய ஜெபங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லது. நாங்கள் முதலாவது பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்முடைய மகிமையை கொண்டு வருவோம். தேவனை போற்றுவோம். அவரை நாங்கள் துதிப்போம்.
எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணாஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நல்லது, நாங்கள் கடவுளை துதித்து பாடினோம். அவர் எங்களுடைய ஆருயிர் என்று சொல்லி, காரணம் அவர் எங்களுடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்ட கர்த்தர், அவர் எங்களை உயர் அடைக்கலத்திலே வைத்த தேவாதி தேவன்.
எனவே நாங்கள் பாடினது போல இந்த நேரத்திலும் நாங்கள் அவரை துதிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் கடவுளுக்கு உங்களுடைய மகிமையை, உங்களுடைய துதிகளை கொண்டு வாருங்கள். எங்கள் சார்பாக சகோதரர் சுஜித் இந்த நேரத்திலும் கடவுளுக்கு எங்களுடைய சார்பாக நன்றிகளை இந்த நேரத்தில் ஏறெடுப்பார். சுஜித் தயவா மைக்க நீங்க ஆன் பண்ணிக்கொண்டு கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுங்கள். நாங்கள் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த கிடைக்காத நன்றி ஆண்டவரே. ஆராதனை தேவாலயத்திலே செய்ய முடியாத மத்தியிலும் இந்த பயங்கரமான மத்தியிலும் நாங்கள் வீடுகளில் இருந்து ஜூம் தொடர்பு மூலமாக நாங்கள் ஆராதனை நடத்த அந்த நன்றி ஆண்டவரே. 4-5 பேர் கூடும் இடத்திலே நான் வாசம் செய்கிற என்று சொன்ன உன்னதமான பரம்பொருளே, எங்கள் மேல் நீர் கருத்தனையாக இருந்து உலகாலம் நீர் எங்கள் காத்திருக்க நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் கொரோனா நோயின் மத்தியிலும் திருச்சபை மக்களாக ஒன்று சேர்ந்து ஆராதனையை நாங்கள் நடத்த அதற்காக பிரயாசப்பட்டு எல்லா ஆயத்தங்களும் செய்த எங்கள் தலைவர்கள் மற்றும் பார்த்து வைத்தாலும், மேலும் இந்த திருச்சபை அங்கத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் எந்த விதமான நோய்களும் வராமல் எங்கள் ஆசிரியர்களுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு தோத்திரங்கள் கோடி தோத்திரங்கள் உண்மைக்கு உண்டாகட்டுமானவரே. நாங்கள் பொருளாதார ரீதியாக மன ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேளையிலும் நீர் இருக்கிறீர். நீர் பரம வைத்தியராக எங்கள் பரம்பொருளாக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. காத்திருச்சு வருது அந்த உணவுக்காக ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எம்மோடு இருக்கிறீர் அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் பிறகமும் என் வெறிடமா இருக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. காலம் வரும் காலங்களிலும் இந்த நோயானது மிகவும் உக்கிரமான காலத்தில் ஆவியான வழிநடத்தலுக்கு திகழ செய்த எல்லா நன்மைகளும் எல்லா இதுவேற்காகவும் மேலும் நாங்கள் நன்றி செலுத்துவதாக வாழ்க்கையை நாங்கள் நல்லது. இந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் வாசி கேட்போம். திருமதி விக்னேஸ்வரி யசோதரன் நாளில் கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பார். நாங்கள் தயவாய் செவி கொடுப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்து வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி,
நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு மாத்திரம் சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். நல்லது. நாங்கள் கடவுளுடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்து நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கடந்து வரலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரை கொடுத்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. இதோ சுவாமி, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை எங்களுக்குள்ளே அதிகமாய் கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரவும் தேவையான உடைய வழி நடத்துதலை கர்த்தாவே, உடைய இரக்கத்தை எங்களுக்குள்ள அதிகமாய் தாருங்கள். ஆண்டவரே, நீர் பேசும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, எங்களுடைய குடும்பத்துல, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் வாழ்க்கையில, தேவனே, நாங்கள் இருக்கின்ற சூழல்ல, தேவனே, நாங்கள் உங்களுடைய கிருபை இரக்கங்களை அதிகமாய் ருசி பார்க்கத்தக்கதாய் எங்களை வழி நடத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆமென். நல்லது. நாங்க வாசித்தோம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனங்களை. இந்த மத்தேயு புத்தகம், அதாவது மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது அவர் என்னத்தை முக்கியமா மக்களுக்கு விளங்கப்படுத்துறாரு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கின்றார். அவர் மக்களை ஆளுகை செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தாவீதின் குமாரன் அல்லது மெஸ்ஸியா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தேயு அறிமுகப்படுத்துகிறார், அவர் ராஜா என்பதை. அதே நேரத்தில் அன்பானவர்கள் நாங்க பார்க்கிறோம், யூதர்கள், புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள், வேதபாரகர், பரிசேயர் போன்ற யூதர்கள், யூத தலைவர்கள், யூத மூப்பர்கள் மெஸ்ஸியா இந்த உலக ரீதியாக எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, உலகத்துல எங்களை ஒரு மேன்மையான ஜாதிகளாக வைத்து, இந்த உலகத்துல மற்றைய நாடுகளையும் மற்றைய ஜாதிகளையும் எங்களுக்கு கீழாக வைத்து எங்களை உயர்த்தி வைப்பார், இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுப்பார் என்று சொல்லி அவங்க நம்பிக்கொண்டிருந்தாங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல ஆண்டவருடைய வசனம் அவர்களுக்கு வருது, அவருடைய சிந்தனை பிழையானது. அதாவது உலகத்துல ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி உலகத்துல உங்களை உயர்த்துவதற்காக கிறிஸ்து வரவில்லை, மாறாக பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக, உங்களை அழைக்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை ராஜாவாக, அதாவது உலக ராஜாவாக அல்ல, அவர் பரலோகத்தின் ராஜாவாக மத்தேயு அவர்களை, கிறிஸ்துவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அப்படியான பின்னணியில நாங்கள் வாசித்த இந்த 20ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். பரலோக ராஜ்யம் எப்படியாப்பட்டது, அந்த ராஜ்யத்திலே உள்ளாக்கப்படுகின்றவர்கள் யார், அந்த ராஜ்யத்துக்குள் சொந்தக்காரர்கள் யார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு விளங்கப்படுத்துகிறார்.
இதுக்கு முதல்ல இந்த பகுதி, அதாவது இந்த 20ஆம் அதிகாரத்துல ஒரு உவமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கான காரணமாக அமைந்தது என்னன்னு சொன்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல நாங்கள் கடைசி பகுதிகளை வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன், ஒரு தலைவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகள் எல்லாத்தையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி, இவைகள் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சிருக்கிற தானே, இதெல்லாம் நீ அறிஞ்சு வச்சிருக்கிற தானேன்னு சொல்றான். அவன் சொல்றான், இதெல்லாம் சின்ன காலத்துல இருந்து நான் அறிந்து தெரிந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ கடவுள் சொல்றாரு, சரி, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், ரைட், நீ பரலோகத்துக்கு சொந்தமாகணும்னு சொல்லி நீ விரும்பினு சொன்னா, உனக்கு இருக்கின்ற சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் நீ விற்று போட்டு அதை நீ வந்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. அப்ப உனக்கு பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் சொல்றார். இதை கேட்டோன்னா அந்த தலைவர் என்ன செய்தா, துக்க முகத்தோட அவன் பின்வாங்கி போயிட்டான். கடவுளுடைய சமூகத்துல ஆர்வமா வந்தவன் பின்வாங்கி போயிட்டான் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்ப அவனுடைய சிந்தனை என்ன, இந்த உலகத்துல சொத்து சுகங்களோட, இந்த உலகத்துல ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே எப்படி நான் வந்து பரலோக வாழ்க்கையை சம்பாதிக்கலாம், என்னுடைய நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை அல்லது புண்ணியங்களின் மூலம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு பக்கம் அவனுக்கு யோசனை. இன்னும் அந்த காலத்துல இருந்தவர்களுக்கு யோசனை சொன்னா, அதிக ஐஸ்வர்யம் இருந்தால், ரைட், அதிகமாக நாங்கள் கடவுளுக்கு கொடுத்தா அல்லது அதிகமாக கடவுளுடைய ஊழியத்துக்காக செலவுகளை செய்தால் இப்படியாக நாங்கள் ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ளலாம், அல்லது பக்தியான வாழ்க்கை வாழ்ந்தா பரலோகத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் போன்ற சிந்தனைகள் அங்க இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்படியாக ஐஸ்வர்யவான் பரலோகத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப அரிது. ஏன்னா அவனுடைய ஆசைகளும் அவனுடைய ஏக்கங்களும் உலக ரீதியான காரியங்கள் இருக்கிறதுனால அவன் வந்து பரலோகத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இத சொன்ன உடனே கூட இருந்த பேதுருவுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி பாருங்க, 25ஆம் வசனம், அதாவது 19ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் வந்து ரொம்ப ஒழுக்கமானவன், எந்த விதத்திலும் வெளிப்படையான பாவங்கள் அவன்கிட்ட கண்டுகொள்ள முடியாத அப்படியான ஒரு மனுஷன், அவனே பரலோகத்துக்கு போக மாட்டான் நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே, அப்படியாதான் யாருதான் பரலோக ராஜ்யத்துக்கு போவா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 26ஆம் வசனத்துல கடவுள் சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்றார். அப்ப ஞாபகப்படுத்தாத என்ன, மனுஷரால் இது கூடாததுதான். அதாவது மனுஷனுடைய சிந்தனையில, அவனுடைய ஐஸ்வர்யத்துல, அவனுடைய ஒழுக்கமான, அவனுடைய பக்தியான வாழ்க்கையில ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆனால் அது தேவனால் மாத்திரமே கூடும். அது கடவுளுடைய சுத்த கிருபையினால, அது கடவுளுடைய செயலின் மூலம் மாத்திரமே பரலோக ராஜ்யம் ஒருவனுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப 27ஆம் வசனத்தை நாங்க கவனிக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அவர் சொல்றாரு என்னது, ஆண்டவரே நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணும், சரியா? எங்களுடைய குடும்பத்தை பார்க்கல, எங்களுடைய தொழிலை பார்க்கல, எங்களுடைய எந்த விதமான மேன்மையான கௌரவங்களையும் நாங்க பார்க்கல சுவாமி, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களை பின்பற்றினோம். என்ன சொல்ல வராரு, அந்த ஐஸ்வர்யவானான அந்த வாலிபன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட முடியாம கடவுளை பின்பற்றாம பின்வாங்கி போயிட்டான். ஆகவே அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியல. ஆனா நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களை பின்பற்றி வந்தோம், அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, 28ஆம் வசனத்துல நாங்க சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, கடவுளுக்காக ஒரு சிறு காரியத்தை கூட நீங்க அர்ப்பணிப்போடு செய்வீங்கன்னு சொன்னா அதற்குரிய பலனை நீங்கள் கட்டாயம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு,
கடவுளின் நிமித்தம் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை நீங்கள் பெறாமல் போக மாட்டீங்க. அதாவது கடவுளுக்கு செய்கின்ற காரியத்தை அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க கட்டாயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொல்றதுக்கு பிற்பாடு 30ஆம் வசனம், அதாவது 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், நீங்க கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் புத்தி கொண்ட அநேகர் பிந்தி போவாங்க, பிந்தி வந்தவர்கள் அநேகர் புத்தி கொள்ளுவாங்க சொல்லி சொன்னார். அன்பானவர்களே, ஆரம்பத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானதினாலே வந்தார். அதாவது யூதர்கள் மத்தியில யூதராக பிறந்து யூதர்களுக்கு சொந்தமான ஜனமாக அந்த ஜனத்தின் மத்தியில அவங்களுடைய கலாச்சாரத்தின் மத்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், யூதர்களுக்கு தான் கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார், புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தல. யூதர்களுக்கு தான் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் யூதர்கள் இருந்து தான் கடவுள் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படியாக ஆசீர்வாதங்களை தீர்க்கதரிசி எழுப்பி அவர்கள் மத்தியில தான் கடவுள் செயலாற்றினார் இல்லையா? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, புற ஜாதிகள், அதாவது யூதர் அல்லாத ஜனங்களையும் தன்னுடைய தீர்க்கதரிசி வசனங்களின் படி தனக்கு சொந்தமான ஜனங்களா ஏற்றுக்கொள்ளும் போது யூதர்களுக்கு அது என்ன செய்யல, பிடிக்கல. அவங்க நினைச்சாங்க நாங்க மட்டும்தான் கடவுளுடைய ஜனங்கள், ரைட்? இப்ப ஸ்ரீலங்காவில இருக்கிறவங்க, இந்தியாவில இருக்கிறவங்க, மற்றைய ஜனங்கள் வந்து கடவுளுக்கு சொந்தமானவங்களாக மாற முடியாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க, ரைட்? இப்ப முந்தினவர்கள் யாரு? யூதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்களாம் பிந்தி போனாங்க. காரணம், அவங்களுக்கு இருக்கின்ற பெருமை, அவங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின்மை, அவர்களால பிந்தி போனாங்க. ஆனா பிந்தின அநேகர் முந்தினவர்களாக மாறினார்கள். அதுக்குரிய ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த 20ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசித்த உவமையை சொல்றார். என்ன உவமை? பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருந்தது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப பரலோக ராஜ்யத்தை அழகா ஒரு உவமை மூலம் கடவுள் விளக்கப்படுத்துகிறார். ஒரு சின்ன பிள்ளை கூட விளங்கி கொள்ளுகின்ற விதமாக கடவுள் அதை விளக்கப்படுத்துறதை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வந்து ஒரு எஜமானாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அந்த எஜமான் என்ன செய்தாரா, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்காக, தன்னுடைய திராட்சை தோட்டத்துல அறுவடை செய்யறதுக்காக சில வேலைக்காரர்களை அமர்த்துறதுக்கு, சில வேலைக்காரர்களை அவருக்கு வந்து எடுக்கிறதுக்காக அதிகாலையிலேயே அவர் என்ன செய்தாரா, புறப்பட்டு போனாரா, ரைட்? இது ஆங்கில பைபிள்ல இருக்கு, மார்க்கெட் பிளேஸ் சொல்லி, ரைட்? அதாவது வெளி இடங்கள்ல மக்கள் ஒன்று கூடுற இடங்களுக்கு அந்த யாரு போறா, அந்த பரலோக ராஜ்யம் போகுது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பான அந்த எஜமான் போறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்க கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி தன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அல்லது திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யும்படி ஆட்களை அழைக்கல. மாறாக எஜமானே என்ன செய்யறாரு, அதிகாலையிலேயே எழுந்து அவர் மக்களிடத்துல, மக்கள் வாழுகின்ற இடத்துக்குள்ள அவர் போய் மக்களை அழைக்கின்றவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எஜமானாக, அவர் ராஜாவாக இருந்தும் அகில உலகத்துக்கு சொந்தக்காரராக, வேதம் சொல்லுது அவர் இல்லாம ஒன்றும் படைக்கப்படலன்னு சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் என்ன செய்தாரு, தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மள என்ன செய்யல, நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்காம கடைசியா தானாகவே அந்த எஜமானே, அந்த திராட்சை தோட்டத்தின், அந்த பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரரான அந்த ஆண்டவரே இறங்கி வந்து இந்த உலகத்துல மக்கள் மத்தியில வந்து அவருடைய சுவிசேஷத்தின் மூலம், அவருடைய வார்த்தையின் மூலம் தன்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு, பிதாவோடு ஒப்புரவாகிறதற்கு அவரே அழைப்பு விடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு கூட கடவுளுடைய ஊழியக்காரர்கள் மூலம் கடவுள் அழைப்பு விடுக்கும் போது கூட அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் அந்த அழைப்பை கடவுள் விடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அவரே இறங்கி வந்து நம் மத்தியில
வாழ்ந்து நம் மத்தியில ஜீவித்து நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். இப்படி அழைக்கிறாரு. 2வது வசனம் பாருங்க. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். நம்ம காலையிலே வந்து என்ன செய்யறாரு? அந்த எஜமான் கூலி பேசுறார். எத்தனை கூலியா? நாளொன்றுக்கு 1 பணம். இது சொல்லுவோம் நம்ம 1 தினாரின்னு சொல்லி. அதாவது ஒரு நாளைக்குரிய சம்பாத்தியத்துக்குரிய பணம். அந்த பணத்தை பேசி என்ன செய்யறாரு? தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அவர்களை அனுப்புறார். அதுக்கப்புறம் 3ஆம் மணி வேளையிலும், அதாவது காலையில 6 மணிக்கு சில பேரை பேசி வேலைக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 மணி அளவுல திரும்பவும் போய் பேசி சில பேர் என்ன செய்யறாரு? 3ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற சிலரை கண்டு, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். அப்ப 6 மணிக்கு சிலரை ஒரு நாள் கூலி பேசி அனுப்பினாரு. 2வது புறம் போய் பார்க்கிறாரு, கடை தெருவுல சும்மா நின்றுகிட்டு இருக்கிறாங்க சில பேர். எந்த விதமான செயல்களும் இல்லாம, தங்களுடைய வாழ்க்கைக்குரிய எந்த விதமான காரியங்களையும் தேடாம நின்று கொண்டு இருக்கிறாங்க. இது யாரை குறிக்கிறது சொன்ன மாணவர்களே, தங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை பெற முடியாமல், தங்களுடைய பரலோக வாழ்க்கைக்குரிய காரியங்களை செய்ய முடியாமல், பாவத்திலும் அக்கிரமத்திலும் செயலற்று போய், அல்லது செத்து போய் கிடந்த மக்களை இது குறிக்கிறது. செயலற்றவர்களா இருந்தார்கள். சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள தங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி எந்த விதமான, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்படியாக எந்த விதமான முறையிலும் செயல்பட முடியாத ஜடங்களாக இவர்கள் நின்று கொண்டதாக ஆகவே வசனம் சொல்லுது. செயலற்றவர்களாக சும்மா நின்று கொண்டிருந்தவர்களோட போய் அந்த ராஜா பேசுறார். சொல்றாரு, ஏன் சும்மா நிக்கிறீங்க? நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போக, உங்களுக்கு நியாயமானபடி நான் காசு தாரேன். அந்த 1 நாள் கூலி தருவேன்னு சொல்லாம, இல்லையா, 1 நாள் கூலி 1 பணம், அந்த தினாரி, அதை தருவேன்னு சொல்லாம நியாயமானபடி தருவேன்னு சொல்லி அவர்களையும் அனுப்புறார். திரும்ப என்ன செய்யறாரு பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, 11ஆம் மணி வேளையில், கிட்டத்தட்ட 3 மணிக்கு, சரியா, 6 மணி, 9 மணி, அப்புறம் 3 மணிக்கு போய் என்ன செய்யறாரு? மணிக்கு 5ஆம் வசனம் 9ஆம் மணி நேரம். அப்ப அந்த 3 மணி அந்த நேரத்துல போயிட்டு அப்படியே செய்தார். அங்கேயும் நின்று கொண்டிருக்க சிலரை வேலைக்கு அனுப்புறார். திரும்ப 6ஆம் வசனம் சொல்லுது 11ஆம் மணி வேலை, அதாவது அன்னைக்கு 5 மணி. 5 மணிக்கு போய் என்ன செய்யறாரு பாருங்க, அவன் போய் நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். அவர்களே என்ன சொல்றாரு? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நான் காசு தாரேன் என்று சொல்லி அவர்களையும் பேசி வேலைக்கு அனுப்புறாரு. இப்ப காலையில 6 மணிக்கு வேலை தொடங்குனா மாலை சாயந்தரம் 6 மணிக்கு வேலை முடியணும். அப்ப காலையில 6 மணிக்கு சில பேர் வேலைக்கு போனாங்க, கூலி பேசப்பட்டிருக்கு 1 தினாரி. 9 மணிக்கு சில பேர் போறாங்க, நியாயமானபடி பணம் தருவேன்னு சொல்லிட்டாரு. 3 மணிக்கு சில பேர் போறாங்க, அவங்களுக்கும் பணம் தருவேன்னு சொன்னாரு. அதுக்கு 5 மணிக்கும் சில பேர் போறாங்க. அப்ப 5 மணிக்கு போனவங்களுக்கு எவ்வளவு நேரம் வேலை இருக்குது? கிட்டத்தட்ட 1 மணித்தால மாத்திரம் தான் வேலை இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிட்டு 8ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரரை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி புத்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். சரியா, 6 மணி ஆயிட்டு. இப்ப எஜமான் சொல்றாரு வேலைக்காரரை நோக்கி, காரியக்காரரை நோக்கி, நீ போய் மக்களுக்கு நீ காசை கூட, அவங்களுக்கு தேவையானதை, அவங்க சம்பாதித்த, அவங்களோட பேசிக்கொண்ட கூலியை நீ கொடுத்து அனுப்புன்னு சொல்றாரு. எப்படி கொடுக்க சொல்றாரு? விளக்கப்படுத்துறாரு பாருங்க. பிந்தி வந்தவர்கள், அதாவது அன்னைக்கு 11 மணிக்கு வந்தவங்க தான் முன்னுக்கு வரணும். அவங்களுக்கு தான் முதலாவது கூலி கொடுக்கப்படணும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்தவங்க 2வது வரணும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு வந்தவங்க 3வது வரணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு காலையில வெள்ளடையா வந்தவங்க கடைசியா வரணும். ரைட்டா என்று சொல்லி அவங்களை அழைக்கிறார்.
அழைச்சிட்டு 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இப்ப அன்னைக்கு 5 மணிக்கு வந்தவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறாரா எஜமான்? ஒரு பணம் கொடுக்கிறார். ரைட்டா? இந்த ஒரு பணம் நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்னது? ஒரு நாளுக்குரிய வேலை கூலி. அதாவது காலையில 6 மணில இருந்து அன்னைக்கு 6 மணி வரைக்கும் வேலை செய்யறவனுக்கான கூலி தான் இந்த ஒரு பணம், ஒரு தினாரி. இப்ப யாருக்கு கொடுக்கிறார்? இத ஒரு மணித்தியால வேலை செஞ்சவருக்கு கொடுக்கிறார். சரியா? ஒரு மணித்தியால வேலை செஞ்சவருக்கு அந்த ஒரு நாள் கூலி கொடுக்கப்படுது. சரியா? இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இப்ப கடைசியா வந்து ஒரு மணித்தியால வேலை செஞ்சிருக்க ஒரு நாள் பணம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா 6 மணிக்கு வந்தவன் இதை பார்த்துக்கிட்டு இருப்பா இல்லையா? லைன்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்கும் போது அவனுடைய சிந்தனையில என்ன ஓடி இருக்கும்? 3 மணிக்கு வந்தவனுடைய சிந்தனை என்னவா இருந்திருக்கும்? 9 மணிக்கு வந்தவனுடைய சிந்தனை என்னவா இருந்திருக்கும்? 6 மணிக்கு வந்தவனுடைய சிந்தனை என்னவா இருந்திருக்கும்? சில நேரங்கள்ல 3 மணிக்கு வந்தவன் யோசிச்சிருப்பான், 5 மணிக்கு வந்தவனுக்கே ஒரு நாளுக்குரிய கூலி அப்படியே எஜமான் கொடுத்துட்டாரு, ரொம்ப நல்லவரு, நமக்கும் என்ன செய்வாரு, அது மாதிரி 2 மடங்கா சில்லறை கொடுப்பாரு அப்படின்னு 3 மணிக்கு வந்த யோசிச்சிருப்பான். 9 மணிக்கு வந்தவன் என்ன யோசிச்சிருப்பான்? எங்களோட லேட் ஆகி வந்தவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு அதை விட ஒரு மடங்கு கூட கிடைக்கும்னு யோசிச்சிருப்பான். அப்ப காலையில 6 மணிக்கு வந்து என்ன யோசிச்சிருப்பான்? இது எல்லாத்தையும் விட ரொம்ப நேரத்தோட நான் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமா கிடைக்கும், அவங்களை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எனக்கு கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க இல்லையா? ரைட்? ஆனா பாருங்க 10ஆம் வசனம், புத்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். என்ன நினைச்சாங்களா? கூட கிடைக்கும் நினைச்சாங்க. அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். என்ன செஞ்சிட்டார் எஜமான்? அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு கூட கிடைக்கும்னு. ஆனா எஜமான் என்ன செய்தாரா? அவங்களுக்கு ஒவ்வொரு பணம் தான் கொடுத்தாரு. சரியா? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பணம் அல்லது ஒரு நாள் கூலியை மாத்திரம் கொடுத்தார் என்று சொல்லப்படும். இப்ப நம்முடைய ஞானத்தின்படி, நம்முடைய அறிவின்படி என்ன சொல்லுவோம்? இப்ப இது நியாயமா? இந்த எஜமான் செய்தது நியாயமான ஒரு விஷயமா? அவங்களுக்கு யோசனை வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க 11ஆம் வசனத்துல. அதாவது 6 மணிக்கு வந்தவங்க சொல்றாங்க, வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கிறீரே என்று முறுமுறுத்தார்கள். என்ன செய்தாங்களா? முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பு? நாங்க காலையில நேரத்தோட வந்து முழு நேரமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பகல்ல அந்த வெயில்ல உஷ்ணத்துல ரொம்ப கடினப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சோம். ஆனா இந்த எஜமான் என்ன செய்துட்டாரு? அன்னைக்கு 6 மணிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம வெயில் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து 1 மணித்தால மாத்திரம் சும்மா அந்தந்த வேலையில செஞ்சுட்டு போனவனோட எங்களை என்ன செஞ்சிட்டாரு? கடவுள் சமமாக்கிட்டாரு என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? என்னத்தை எங்களுக்கு காட்டுது அன்பானவர்களே? யூதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூதர்கள் யோசிச்சாங்க, தங்களுக்கு கடவுள் அதிகமா கொடுப்பாரு, நாங்க கடவுளுடைய ஜனங்களாக இருக்கிறதுனால, நாங்க கடவுளுடைய மேன்மையான ஜனங்களாக இருக்கிறதுனால, கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கிறதுனால பரலோகத்துல பிரதானமான இடம் அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதத்துல பிரதானமான ஆசீர்வாதம் எங்களுக்குரியதாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்துட்டாரு? புற ஜாதிகளையும் அழைத்து அவர்களையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்துட்டார். கானானிய ஸ்திரீ, அங்க வந்து 100க்கு அதிபதி போன்றவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ரைட்? மக்களால பாவிகளாக புறக்கணிக்கப்பட்ட ஆயக்காரர்கள், விபச்சாரிகள், அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துட்டார். இதெல்லாம் பார்க்கும் போது இது யூதர்களுக்கு இது பொறுக்கல. ஏன்னா யூதர்கள் என்ன யோசிச்சாங்க? நாங்க ஒழுங்கா பக்தியா வாழ்றோம், ரைட்? ஒழுங்கா உபவாசம் இருக்கிறோம், ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறோம், எங்களை மாதிரி பக்தியா வாழக்கூடிய ஒருவனுமே இல்ல, ரைட்? இந்த ஆயக்காரெல்லாம் பாவி, இவன் வாழ்க்கை முழுக்கும் பாவியாகவே வாழ்ந்து ஜீவித்த, இவனுக்கெல்லாம் கடவுள்கிட்ட இடமே இல்ல, ரைட்? சில புறஜாதிகளை கடவுள் ஏன் படைச்சிருக்கான்னு சொன்னா பரலோகத்துல இவங்களுக்கு நெருப்பு வேணும், இந்த நரகத்துல பாவிகளை எரிக்கிறதுக்கு நெருப்பு வேணும். அதனாலதான் இந்த
புறஜாதிகளை கடவுள் படைச்சிருக்கான்னு சொல்லி ரொம்ப மோசமா எண்ணம் கொண்டிருந்தாங்க யூதர்கள். ரைட்? அப்படியாக இந்த சந்தர்ப்பத்துல கடவுள் என்ன செய்துட்டாரு, இங்க சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தன்னுடைய கிருபையை கொடுக்கும் போது அதை இவர்களால யூதர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஜாதி, எங்களையும் இந்த புறஜாதிகளையும் நீங்க சமமாக்கிட்டீங்களே. ரைட்? இந்த வேலைக்காரங்க கேட்ட மாதிரி, ரைட், நாங்க 6 மணிக்கே வந்துட்டோம், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வேலை செஞ்சிட்டோம், ஆனா அன்னைக்கு சும்மா வந்து கொஞ்ச நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு இவங்களையும் என்னையும் என்ன செஞ்சிட்டீங்க, சமமாக்கி விட்டுட்டீங்களே, இது என்ன நியாயம் சொல்லி கடவுளுடைய கிருபையை கடவுளுடைய இரக்கத்தை கேள்வி கேட்கிறவங்களாக இருக்கிறாங்க. ரைட்? இப்ப அந்த எஜமான் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. என்ன சொல்றாரு, தன்னை பார்த்து முறுமுறுத்து தன்னுடைய கிருபையை தன்னுடைய இரக்கத்தை கேள்வி கேட்கிற மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு, சிநேகிதனே. ரைட்? 6 மணிக்கு வந்தவனும் சிநேகிததான் கடவுளுக்கு, 11 மணிக்கு வந்தவனும் சிநேகிததான் கடவுளுக்கு. ரைட்? அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. ரைட்? தன்னை எதிர்த்து தனக்கு விரோதமாக முறுமுறுக்கின்ற மனுஷனை பார்த்து கடவுள் சொல்றாரு, சிநேகிதனே. ரைட்? எஜமான் சொல்லிருக்கலாம், நீ ஓ வேலையை பாரு, நீ இப்படி பேச முடியாது, உனக்கு நீ உன்னோட பேசியிருக்கிற கூலியை கொடுக்காம அனுப்பிடுன்னு சொல்லி அவர் அதிகாரத்துல செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் சிநேகிதர் என்று சொல்லி அழைச்சி அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்னிடத்தில் ஒரு படத்துக்கு சம்மதிக்கவில்லையா? ரைட்? காலையில 6 மணிக்கு கூப்பிடும் போது உனக்கு நான் சொன்னேன், ஒரு படம் தருவேன், ஒரு நாளுக்குரிய கூலியை தருவேன்னு சொன்னேன். ரைட்? 14ஆம் வசனத்தை சொல்றாரு, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. ரைட்? அதை நான் தடுக்கல. ரைட்? உனக்கு உரியதை நான் எடுத்து வச்சுக்கொள்ளல, அதுதான் உனக்கு தாரே, நீ அதை வாங்கி கொண்டு சந்தோஷமா போகலாம். உனக்கு கொடுத்ததை போல பிந்தினவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், அது என்னுடைய விஷ், அது என்னுடைய வில், அது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அது. ரைட்? அதை குறிச்சு நீ என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ரைட்? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்டனா இருக்கலாமா என்றார். சரியா? என்ன சொல்றார் ஆண்டவர், நான் தயாளம் உள்ளவராக இருக்கிறேன். ரைட்? நான் தயாளம் உள்ளவராக இருந்து எல்லாருக்கும் என்னுடைய கிருபையை பொதுவாக கொடுத்து பொதுவாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி நான் பொதுவாக ஆசீர்வதிக்கிறதுனால நீ வன்கண்டனாக இருக்கலாமா? வன்கண்டன் சொல்லும் போது தீமையை யோசிக்கின்ற கண்ணை உடையவனாக இருக்கலாமா, அல்லது பொறாமை உள்ளவனாக நீ இருக்கலாமா? சரியா என்று சொல்லி அவர் கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லி கடவுள் எங்களுக்கு காண்பிக்கிறது என்ன? கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுறதாக எப்பொழுதும் இருக்கும். சரியா? சில நேரங்கள்ல நானும் நீங்களும் சில பக்தி வாழ்க்கை வாழ்றவங்களா இருப்போம். ஆலயத்துக்கு போறது தவற மாட்டோம், காணிக்கை செலுத்துறதுல தவற மாட்டோம், வேதம் வாசிக்கிறதுல ஜெபம் பண்றதுல சாட்சி பகிர்றதுல தவறாம இருப்போம். நல்லது, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் எங்களுக்கு கொடுப்பார், அதற்குரிய சந்தோஷத்தை அதுக்குரிய சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுப்பார், அது நிச்சயமாக அவர் தருவார். ரைட்? சொல்லியிருந்தேன், ஒரு கலசம் தண்ணீரை கூட அவர் அதுக்குரிய பலனை கொடுக்காமல் போக மாட்டார், நிச்சயமா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் எங்கிட்ட கடவுள் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எங்களுக்கு பிறகு வருகிறவர்கள். ரைட்? நம்ம யோசிப்போம், சிலருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவனெல்லாம் கடவுள் என்ன செய்ய முடியாதா, ஆசீர்வதிக்கவே முடியாது, இவ்வளவு பாவியா இருக்கிறான், எங்களை மாதிரி பக்தியே இல்ல இவங்கிட்ட, நம்ம குடும்பத்துல மாதிரி நல்ல காரியங்கள் இவங்க கிட்ட இல்ல, அதுல கடவுள் இவங்களை என்ன செஞ்சிருவாரு, இவங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாருன்னு சொல்லி நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், யோசிச்சு கொண்டு இருப்போம். ஆனா கடவுள் அவங்களையே ஆசீர்வதிக்கும் போது, என்னையும் ஆசீர்வதிக்கிறாரு, அதே நேரத்துல அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னது? சில நேரம் நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நாங்க யோசிப்போம், நல்லது, கடவுள் தயாளம் உள்ளவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆகவே அவர்களையும் அவர்கள் அன்பு செலுத்தி அவர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி யோசிப்போம். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாங்க என்ன யோசிப்போம்னு சொன்னா, அவங்களை ஆசீர்வதிக்கிற அதே நேரத்துல கடவுள் என்ன செய்யணும், டபுள் மடங்கு ஆசீர்வதிக்கணும்.
ஏன்னா ஒன்றும் இல்லாதவனுக்கு அவ்வளவு கொடுக்கிறான்னு சொன்னா, நான் அவ்வளவு கடவுளோட கிட்டி சேர்ந்து நெருங்கி வாழ்ற எனக்கு டபுளா கொடுப்பார்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரைட்டா? இந்த வேலைக்காரர்கள் போல அன்றைக்கு 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு நாளுக்குரிய காசு கொடுப்பார்னு சொன்னா எங்களுக்கு அதிகமா கிடைக்கும்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரைட்? அப்படி கிடைக்காத போது சந்தர்ப்பத்துல, ரைட், கடவுள் பட்சபாதம் இல்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எரிச்சல் உண்டாகும். ரைட்? ஏன் கடவுள் இவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் கடவுள் இவங்களை எல்லாத்தையும் இன்னும் வாழ வச்சிருக்கிறாரு? ரைட்? அவங்க செய்யற அநியாயத்தை பாரு, இவங்க செய்யற அநியாயத்தை பாரு, இவங்க எல்லாத்தையும் கடவுள் இல்லாம ஆக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கடவுள் அவங்களை உயர்த்தி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் போது அது எங்களுக்கு ஒரு எரிச்சலை அல்லது கடவுள் மேல ஒரு முறுமுறுப்பை அது சில நேரங்கள்ல ஏற்படுத்துகிறதாக இருக்கும். ஆகவே இங்க கடவுள் சொல்றாரு, நான் தயாளனாக இருக்கின்றேன். ரைட்? நானும் நீங்களும் வணங்குகின்ற கர்த்தர், நானும் நீங்களும் தொழுது கொள்ளுகின்ற ஆண்டவர் தயாளம் உள்ளவர். அவர் ஆசீர்வாதத்துக்கு அவருடைய கிருபைக்கு குறைவில்லை. சரியா? எனவேதான் பாருங்க, 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். ரைட்? அப்ப தெளிவா சொல்றார் என்னது, நம்முடைய கிரியைகளின் படி கடவுள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ரட்சிப்பவர் கிடையாது. கிறிஸ்தவன் இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். நிறைய நன்மைகளை செய்துட்டு நான் நன்மை செய்தனால கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். நான் நிறைய ஒழுக்கமுள்ளவனா இருந்ததுனால கடவுள் எனக்கு அவருடைய கிருபையை கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படி யோசிக்கிறதுல என்ன யோசிக்கிறான்? கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை கடவுள் அழிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ரைட்? அப்ப கடவுள் சொல்லித்தரது என்னது, கடவுளுடைய கிருபைதான் உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுடைய கிரியைகள் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் அல்ல. இவங்க என்ன சொன்னாங்க, அந்த வெயில் உஷ்ணம் அவ்வளவுல கஷ்டப்பட்டோம் நாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் சொல்றான், உபவாசம் இருந்து வெயில் பகல் மழை பார்க்காம வெயில் பார்க்காம ஊழியம் செய்த, என் குடும்பத்தை பார்க்காம ஊழியம் செய்த, நிறைய காரியத்தை இந்த அர்ப்பணிப்போட கடவுளுக்காக செய்தேன். ஆனா கடவுள் என்னைய ஆசீர்வதிக்கல பாரு, எனக்கு டபுள் மடங்கா கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நானும் நீங்களும் யோசிக்க கூடும். அன்பானவர்களே, நாங்க கடவுளுக்கு ஊழியம் செய்வது கடவுள் எங்களுக்கு அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. அவர் தன்னுடைய சுத்த அன்பினாலே சுத்த கிருபையினாலே எங்களுடைய தகுதியை பார்த்து எங்களுக்கு அவருடைய கிருபையை அன்பையை கொடுக்கிறவர் அல்ல. மாறாக வேதம் சொல்ற மாதிரி நம்முடைய தகுதி என்னது, கடவுளுடைய தண்டனையை பெறுவதற்கு மாத்திரம் நம்ம தகுதியானவர்கள். அப்ப நம்முடைய தகுதியை கடவுள் பார்ப்பார்னு சொன்னா தண்டனையை மாத்திரம் தான் கொடுக்கணும். ஆனா கடவுள் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அவருடைய அனாதி இரக்கத்தின் பேரில கொடுத்திருக்கின்றார். நம்முடைய செயல்களை பார்த்து அவர் எங்களுக்கு நன்மை செய்கின்றவர் கிடையாது. ரைட்? நல்ல உதாரணம் தான் அந்த ஆலயத்துல ஜெபிக்க போன 2 பேர். ஒருத்தன் பக்தி உள்ளவன், மத்தவன் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஆயக்காரன், பாவின்னு சொல்லப்படுறவன். அப்ப பக்தி உள்ளவன் எப்படி ஜெபிச்சான்? ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்கிறேன், காணிக்கை செலுத்துறேன், நான் ஒழுக்கம் உள்ளவனா இருக்கிறேன், ஆகவே ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதே இடத்துல மத்தவங்களை பத்தி என்ன சொன்னா, அந்த ஆயக்காரனை பத்தி என்ன சொன்னா, அவன் மாதிரி நான் இல்ல சுவாமி, அவன் ரொம்ப பாவியான மனுஷன், அவனுடைய செயல் எல்லாம் மோசமானது, என் செயல் எல்லாம் நீதியானது, அவன் என்னைய ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா ஆயக்காரன் என்ன சொன்னா, மேல கடவுளை நோக்கி பார்க்க முடியாம தன்னுடைய இருதயத்துல அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் இரக்கமாயிரு சொன்னான். அவன் என்ன சொன்னா, என்னுடைய கிரியைகள் எல்லாம், என்னுடைய எந்த விதமான செயல்பாடும் பக்தியான வாழ்க்கையும் ஒழுக்கமும் அது அழுக்கான கந்தை, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவன் நினைச்சான். கடவுள் சொன்னாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான்னு சொன்னார். ரைட்டா? அப்ப 16ஆம் வசனம் இப்படியாக முடியுது, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அந்த உவமையை கடவுள் முடிக்கிறார். எனவே அன்பானவர்களே,
யூதர்களுக்கு மாத்திரமல்ல இதுல கடவுள் செய்தி கொடுக்கிறார் நமக்காக. கடவுள் எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யூதர்கள் செய்தது போல ஆவிக்குரிய பெருமையும், கடவுள் அவங்க மத்தியில வந்து பிறந்திருக்கிறார் ராஜாவாக, ஆனா அவங்களுடைய சொந்த சுகங்களை பார்த்து, சொந்த பக்தி வாழ்க்கையை பார்த்து, சொந்த வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து, தங்களுடைய கிரியைகளை பார்த்து, நாங்க எப்படியாவது கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிடலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம், திராட்சை தோட்டமாகி அவருடைய அந்த ஆசீர்வாதமான இடத்துக்குள்ள போயிடலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. ஆனால் அவங்க பிந்தினவர்களாக மாறினாங்க. கடைசியில தாங்கள் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் மாத்திரமே, நீர் இரக்கம் வாய்த்தால் மாத்திரமே எங்களுக்கு வாழ்க்கை என்று சொல்லி பிறகு வந்து இணைந்து கொண்ட புறஜாதிகள் பரலோகத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டாங்க. எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய கிருபைய நாங்க விருதாவாக நினைக்க கூடாது. கடவுளுடைய கிருபை எனக்குள்ள மாத்திரம் அதிகமா இருக்கணும், என்னுடைய நன்மை காரியங்களை பார்த்து கடவுள் எனக்கு அதிகமா கொடுக்கணும், ரைட்? மத்தவங்களுக்கு அதை குறைச்சு கொடுத்துன்னு சொல்ல நினைக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை சொல்ற மாதிரி நல்லோர் மீதும் பொல்லார் மீதும் தன்னுடைய மலையை வர்ஷிக்க பண்ணுகின்ற ஆண்டவர், எல்லாரையும் போஷிக்கின்ற கர்த்தரை தான் நானும் நீங்கள் நமஸ்கரிக்கின்றோம். எனவே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு செல்லும் போது அது எங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடாது. அது கடவுளுக்கு துதியை தான் நாங்க செலுத்தணும். எனக்கு கிடைக்காத அவருடைய மேன்மைகளை மத்தவங்க பெற்றுக்கொள்ளும் போது, எனக்கு சில நேரம் கடவுள் அந்த மேன்மைகளை கொடுக்காம நேற்று வந்த இவ்வளவு காலம் பாவத்துல ஜீவித்து இப்பொழுது கடவுளுக்குள்ள வந்தவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கும் போது நாங்க கடவுளுக்கு நன்றியை தான் செலுத்தணுமே அல்லாமல், கடவுளுக்கு துதிகளை செலுத்தணுமே அல்லாமல், அல்லது கடவுள் எவ்வளவு தயாளம் உள்ளவர், அவர் எவ்வளவாய் பாவியை நேசிக்கிறார் என்ற அந்த குணாதிசயத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு அவருக்கு துதிகளை கொண்டு வர வேண்டுமே அல்லாமல் எரிச்சல் பட கூடாது, இருதயத்துல முறுமுறுக்க கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அன்பானவர்களே. எனவே பரலோக ராஜ்யம் அந்த வீட்டு எஜமான் எப்படியாக எல்லாருக்கும் சம பங்கு கூலியை கொடுத்தானோ, வேலை செஞ்சவங்களுக்கும் கொடுத்தான், முழு நாள் வேலை செஞ்சவங்களுக்கும் அதே கூலிதான், கொஞ்ச நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் அதே கூலிதான். அதுல என்னத்தை நாங்க பாக்குறோம்? கடவுளுடைய கிருபை பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். கடவுள் பாவிகளை நேசித்து எல்லாருக்கும் அவருடைய சுத்த கிருபையினால அவர்களை நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய எந்த விதமான செய்கைகளும், எந்த விதமான பக்தி வாழ்க்கையும் கடவுளுக்கு முன்பாக அவருடைய நன்மைத்தனத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தூசி அளவு கூட பெருமதியானது இல்லை. அவருடைய கிருபை மாத்திரமே. எனவே அந்த கிருபையை பெற்ற ஜனங்களாய் இந்த காலை வேளையில நம்மளுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அந்த கிருபை அவர் எங்களுக்காக கொடுக்கும்படியாக, எங்களுக்காக கிரியை செய்யும் படிக்கு, எங்களால் செய்ய முடியாத பக்தி வாழ்க்கையை வாழும் படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து முழுமையாக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு முடியாத எல்லா 10 கட்டளைகளையும் கடவுளுடைய கற்பனைகளையும் நிறைவேற்றி எங்களுக்காக செயல்பட்டு தேவனுடைய அன்பையும் கிருபையையும் எங்களுக்கு இலவசமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இலவசமாக பெற்றுக்கொண்ட கிருபையை நாங்கள் அசட்டை பண்ணாத படிக்கு கடவுளை இன்னும் சேவிக்க, அவர் எங்களுக்கு ஏதாவது தருவார்னு சொல்லி அவரை சேவிக்காம, அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம், அவர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அவர் காட்டின அந்த பரலோக அன்பு, அல்வாறு சிலுவையில அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பிற்க கொடுத்து அவருடைய சரத்திலிருந்து எல்லா ரத்தத்தையும் சிந்த வைத்து, எல்லா நரக பாடுகளையும் அனுபவித்து எங்களுக்காக காண்பித்த அந்த அன்புக்கு, அந்த அன்பை ருசி பார்த்த நாங்க அவர் மீது நாங்கள் பிரதி உத்தாரமாக அந்த அன்பை செலுத்தி அவர் மேல வைத்திருக்க அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படியவும், அவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவருக்கு ஊழியம் செய்யவும் நாங்க பிரயாசப்படணுமே அல்லாமல் எங்களுக்கு லாபம் கிடைக்கும், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் சொல்ற எண்ணத்தோடு நாங்க கடவுளுக்கு ஊழியம் செய்ய, கடவுளுக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். நான் கேட்கிறேன் சகோதரர் மிக்கி கிட்ட கடவுளுடைய வார்த்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதை தொடர்ந்து 2வது பாடலை பாடி நாங்கள் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஏறெடுக்கலாம். எங்களுக்கு கிருபையை நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை வேளையிலும் சாமி
இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள தேவனே, அந்த திராட்சை தோட்டக்காரன் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதிலே முந்தினவர் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் எல்லாம் முந்தினவர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் காண்கின்றதா இருக்கிறது சுவாமி. ஊழிய காரியங்களிலும் சுவாமி ஆண்டவரை ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நாங்கள் செய்ய போனால் ஆண்டவரை அதற்கு வருகிறதான பலன்கள் ஆண்டவரை அது எங்களுக்கு மிகையாகாது சுவாமி. மாறாக நீர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மையான காரியம் ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாத அந்த கிருபையான அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுவாமி. யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்த சுவாமி. உடைய சொந்த பேரான குமாரனையே எங்களுக்காக அடிக்க கொடுத்தீர். அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவரை அதை கிரயமாக பெற்றுக்கொண்ட படியினாலே சுவாமி நாங்கள் வாழ்கிறோம். அந்த இரத்தத்து நிமித்தமாக சுவாமி நாங்கள் புதுப்பிக்கப்பட்டோம். அந்த இரத்தத்தினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேலைகளிலே ஊழிய காரியங்களிலே உத்தமமாய் நடந்து கொள்ள நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெருமைத்தனங்களோ ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த குவாலிஃபிகேஷனோ அல்ல சுவாமி. ஆண்டவரே, 6ஆம் மணி வேலை செய்தவனுக்கும் ஒரே சம்பளம் தான், 3ஆம் மணி வேலை செய்தவனுக்கும் ஒரே சம்பளம் தான் ஆண்டவரே. 1 மணித்தியாலம் வேலை செய்தவனுக்கும் அதே சம்பளம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீ நியாயமுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர் சுவாமி. எங்கள் வாழ்விலே சுவாமி எங்களுடைய தகுதிகளை பார்த்து நீர் கூப்பிடவில்லை ஆண்டவரே. எங்களுடைய தகுதிகளை பார்த்து நீர் அழைக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய தகுதிகளை பார்த்து நீர் சுவாமி எங்களை உயர்த்தி வைக்கவில்லை ஆண்டவரே. மாறாக உம்முடைய கண் பார்வையிலே சுவாமி, உம்முடைய காரியத்திலே சுவாமி நாம் எல்லோருமே சமம் என்பதை நீர் விளங்குபடுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் செய்யும்படியாய் வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமனமே ஆண்டவரே நாங்கள் காதார கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதபடி கர்த்தாவே, இந்த வார்த்தையை பிரயோகித்து ஆண்டவரே எங்கள் வாழ்விலே இந்த வார்த்தை எவ்வளவாய் கிரியை செய்ய போகிறது என்பதை நாளாந்தம் சுவாமி நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் கொடுத்ததான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொடுத்த அடியான உடைய கருத்துல கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களினூடாக இன்னும் வேதத்துள்ள ரகசியங்களை ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவரின் வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உம்முடைய கருத்துல கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. நாங்கள் ஆராதனையில் 2வது பாடலை, கடைசி பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு எங்களுடைய மகிமையை கொண்டு வரலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும்,
ஒலிவமரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நல்லது. நாங்க சந்தோஷமா கடவுளை ஆராதித்து கடவுளை நோக்கி பாடணும். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டு யாரும் பிரித்து கொள்ள முடியாது. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திருப்தி அது நித்திய காலமான திருப்தி. எனவே அந்த சந்தோஷத்தோடு நாங்க இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, கொடுத்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு காலை பொழுதிலும் புதிதாக இருக்கிறது சுவாமி. உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் பிழைக்கின்றோம், நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. வேற எந்த விதமான எங்களுடைய நல்ல காரியங்களும், எங்களுடைய எந்த விதமான மேன்மைகளும், எங்களுடைய எந்த விதமான ஆண்டவரே பக்தியும் உம்முடைய கிருபையை எங்களுக்கு தரவில்லை ஆண்டவரே. நீர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் பிழைத்திருக்கின்றோம், நாங்கள் வாழுகிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி. இப்படியான உம்முடைய கிருபையை ஆண்டவரே எல்லாருக்கும் நீர் கொடுத்து எங்கள் எல்லாரையும் நீர் நேசிக்கின்ற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் எல்லார் மீதும் உங்களுடைய இரக்கத்தை அதிகமா வைத்திருக்கின்ற படினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, எங்களுடைய சிந்தனைகள் போல அல்ல ஆண்டவரே உங்களுடைய சிந்தனைகள். எங்களுடைய சிந்தனை ஆண்டவரே சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களை நீர் தண்டிக்க வேண்டும் என்பது, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய கிருபை அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். சில நேரங்களில் மற்றவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தினாலே, மற்றவர்கள் மீது இருக்கின்ற எரிச்சலினாலே அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் அல்ல, உண்மை மீறி நடந்ததினாலே அவர்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவர் நீர் அப்படி அல்ல சுவாமி. உம்மிடத்திலே மனம் திரும்புகின்றவர்களை ஆண்டவரே, உம்மிடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக வேதனைப்பட்டு வருகின்றவர்களை நீர் முழுவதுமாக மன்னித்து ஆண்டவரே அவருடைய பாவத்தை நீர் மறந்து விடுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் அப்படியாக உங்களுடைய கிருபையினாலே நேசிக்கின்றபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கெட்ட குமாரன் எப்படியாக உம்மை மறுதலித்து சென்ற போதும் அவன் திரும்பி வந்த போது அவனை நீர் அரவணைத்து ஆண்டவரே புது வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தி, பழைய பாவங்களை பழைய காரியங்களை நீர் அவனுக்கு சுற்றி காட்டவில்லை சுவாமி. ஆனால் அந்த மூத்த குமாரனோ தனக்கு அதிகமான மேன்மை கிடைக்கணும்னு சொல்லி அந்த இளைய குமாரை குறித்து கோபப்பட்டதை போல, தகப்பனை குறித்து கோபப்பட்டதை போல நாங்களும் உங்களுடைய கிருபையை நீர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது சுவாமி எரிச்சல் கொள்ளாதவர்களாய், பொறாமை கொள்ளாதவர்களாய், ஆண்டவரை உம்மை குறித்து முறுமுறுக்காதவர்களாய், மாறாக உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் உம்முடைய மன்னிக்கும் குணாதிசயங்களையும் எண்ணி கர்த்தாவே உம்மை ஸ்தோஸ்தரிக்க, இப்படியான ஆண்டவரை என்னுடைய ஆண்டவராக கொண்டிருக்கிறேன் என்று சுவாமி சந்தோஷப்பட ஆண்டவரே உமக்கு துதியைகளை கொண்டு வர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இதோ ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக இப்பட்டுமாய் வைத்திருக்கின்ற பணியினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிலும் இப்படியான வைரஸின் மூலம் அநேகர் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய இரக்கத்தை எங்களுடைய நாட்டின் மீது அதிகமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அதே போல இம்மட்டுமாய் எங்கள் மீது நீர் வைத்திருக்கின்ற இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி. அதே போல யாரெல்லாம் சுகவீனங்களோடும் பலவீனங்களோடும் ஆண்டவரை சொல்ல முடியாத தேவைகளோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை விசேஷமாய் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். தேவனே, உங்களுடைய இரக்கம் அவர்களோடு அதிகமாய் தங்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பர், எங்களுடைய இருதய வேதனைகளை இருதய பாரங்களை அறிந்த எங்களுக்காக பரிதமிக்கின்ற கடவுள் என்பதை உணர்ந்து உமக்குள் ஆண்டவரை நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களை ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். தேவனே, ஒவ்வொருவரும் மீது உங்களுடைய இரக்கத்தையும் கிருபையும்
ஆண்டவரே உங்களுடைய சுகதேகத்தை ஆண்டவரே தந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்கள் வல்லடத்துகள் சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கிருபை இரக்கம் எங்களோடு அதிகமாய் தங்க வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய ஜெபங்களை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கி இருக்க கடவுது. ஆமென். ரைட், எல்லாருக்கும்